சமாதான தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. உலக நாடுகள் 2வது உலக யுத்தத்திற்கு பிறகு சமாதானமாய் வாழணும், இனி யுத்தம் வரக்கூடாது என்பதற்கு ஐக்கிய நாடு சபை என்கிற அமைப்பையே ஏற்படுத்தினாங்க. இப்பவுமே சமாதானத்திற்காக பலர் பிரயாசப்படுறாங்க. ஆனா சமாதானம் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. நாடுகளுக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை, ஒரு தேசத்துக்குள்ளேயே மாநிலங்களுக்குள்ளே மாநில சமாதானமற்ற சூழ்நிலை, ஒரே பகுதியில வாழக்கூடிய மக்களுக்குள்ளே சமாதானமற்ற நிலைமை. சமாதானமற்ற உலகத்தில் தான் நம்ம வாழுகிறோம். ஆனால் சமாதானத்திற்காக பிரயாசங்கள் எடுக்கப்படுகிறது நல்லது. எப்போ சமாதானம் வரும்? ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உள்ளத்துல அவனுக்கு சமாதானம் முதலாவது வரணும். அதன் பிறகு அவன் மற்ற மக்களோடு சமாதானமாய் வாழ தன்னை அர்ப்பணிக்கணும். அப்பதான் சமாதானம் பெருகி பெருகி உலக சமாதானம் உண்டாகும். உங்க உள்ளத்துல சமாதானம் இருக்குதான்னு யோசித்து பாருங்க.